அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு உண்மையான ஆன்மீகத்தை பற்றி நான் உணர்ந்து அனுபவிப்பதை பற்றி உங்களுக்கு மறுபடியும் பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே உண்மையான ஆன்மீகம் என்பதை பற்றி சொல்லும்போது, நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் ஒவ்வொரு நுண்ணொடியிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பையும் உண்மையையும், அதாவது உண்மை என்ற இறுதி உணர்வையும் அன்பு என்ற இறுதி உணர்வையும், அதாவது நேர்மறையான உணர்வுகளையும் ஒவ்வொரு அணுவணுவான இயக்கங்களிலும் நாம் பெற்றுத்தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு உயிரினத்தின் அடிப்படை சொத்தை அதுதான். அது இயற்கையின் கொடை, இறைமையின் கொடை என்று சொல்லியிருக்கின்றேன். அதைப்போன்று ஒவ்வொரு மனிதனும் நாம் உண்மையான ஆன்மீகத்தை முழுவதுமாக பெற வேண்டுமென்றால், உணர வேண்டுமென்றால், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன் என்பதை 100% புரிய வேண்டும். தனித்தனியானவன் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாரும் 100% புரிவதில்லை, அறிவதில்லை, உணர்வதில்லை, செயல்படுவதில்லை. அந்த தனித்தனியானவன் என்பது என்னவென்றால், மரபணு திறன் அடிப்படையிலும் தனித்தனியானவர்கள்தான், இயற்கையின் அடிப்படையிலும் தனித்தனியானவர்கள்தான். அந்த தனித்தனியானவர்களுடைய ஒரு சின்ன இலக்கணம் எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டின்படி நாங்கள் வலியுறுத்தி வருவது, ஒவ்வொரு மனிதனுடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு திறன், அவனுடைய தன்முனைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய மரபணு திறனில் எழுதக்கூடிய தன்முனைப்பு, அதற்கு பிறகு அதற்குரிய காலம், இடம், பொருள் அனைத்துமே 100% அன்பின் இணைப்போடும் பிணைப்போடும், உண்மையின் இணைப்போடும் பிணைப்போடும் இருந்து இயங்குவது மட்டுமே நீங்களாக ஒவ்வொருவரும் இருப்பது. அதில் மனிதனுக்குரிய மாயை சேர்ந்து விடாமல், பொய்மை சேர்ந்து விடாமல், அறியாமை சேர்ந்து விடாமல், ஆணவம் சேர்ந்து விடாமல், பேராசை சேர்ந்து விடாமல், ஆசை சேர்ந்து விடாமல், பொறாமை சேர்ந்து விடாமல், இப்படிப்பட்ட எந்த விதமான எதிர்வினை எண்ணங்களும் சேர்ந்து விடாமல் கலப்படமற்ற ஒன்றாக நாம் வாழ்வதுதான் நீயாக 100% இருப்பது. கருவறையில் நாம் இருந்த நிலையிலேயே தொடர்ந்து இருப்பதுதான் நீயாக இருப்பது. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுகிறேன். அப்படி இருப்பதற்கு முடியுமா என்றால் ஒரே நாளில் முடியாது. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது, ஒவ்வொரு நாள் இரவிலும் சென்று, படுக்க போகும்போது சென்று, நேரம் கிடைக்கும்போது சென்று, நாம் இயங்கிய, நினைத்த, சொல்லிய அல்லது செயல்பட்ட எதிலும் ஒரு 6 மணி நேரம் இயங்கி மறுபடியும் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் ஓய்வாக சும்மா இருக்கும்போதே இந்த 6 மணி நேரங்களிலும் நானாக இருந்தேனா, நான் பொய்மையாக இருந்தேனா, நான் மாயையாக இருந்தேனா, நான் பேராசைப்பட்டேனா என்பது நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தால்தான், குறைந்தது 5 வருடங்கள் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆன்மீக சடங்குகளுக்காக உயிரை பணைய வைத்து அலைகிறீர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நானாக இருந்தேனா என்று சிந்திக்கும்போது
ஒவ்வொரு தடவையும் நான் நானாக இருந்தேனா இல்லையா என்று நீங்கள் இனம் காணும்போது, ஒவ்வொரு தடவையும் இனங்காண்டது பிறகு அதை தவிர்க்கும் போது, ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட மாதத்தில் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட வருடத்திற்குள் உங்களுக்குள் முழுவதுமாக நீங்கள் நீங்களாக வந்துவிடலாம். அதுதான் இந்த பூமியில் மறுபிறப்பு, மறுபிறவி. அப்பொழுது நீங்கள் நீங்களாக முழுவதுமாக இருந்த பிறகு சுவாமி விவேகானந்தர் சொன்னது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நீங்களாக மட்டுமே தான் சாகும் வரை வாழ முடியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் ரகசியம் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் நீங்களாக இருந்து பழகிட்டால் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களினுடைய இயக்கமும் எதிர்வினையற்ற அன்பும் கருணையும் கலந்த ஒவ்வொன்றையும் நினைப்பதற்கும் முயற்சி செய்வதற்கும் சொல்லுவதற்கும் செயல்படுவதற்கும் தானாகவே மாறிவிடும். இப்பொழுதுதான் நீங்கள் பிரெயினுடைய ரகசியத்தை கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிரெயினில் இருந்து தான் அத்தனையும் வந்தது. இந்த உலகத்தில் பூமியில் இருக்க அத்தனையும் வந்தது. நான் ஏதோ சொல்லுகிறேன் என்றால் என் மூளையில் பதிவு செய்ததைத்தான் எழுத்தாக பேச்சாக வெளியிடுகிறேன். அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி முழுமையாக ஆகிவிடும். அப்போ நீங்கள் கடவுள் தன்மை என்பது என்னவென்ற ஒரு விஷயத்தை அப்போ தான் 2ஆம் நிலையில் புரிய ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் உங்களுக்குள் வந்து சேர தொடங்கும். உங்களுக்கு முடிவெடுக்க முடியலை, எனக்கு அது வருது இது வருது எந்த எதுவுமே இல்லை. எல்லாமே காரண காரியங்களோடு நீங்கள் நினைப்பது, நீங்கள் முயற்சி செய்வது, நீங்கள் பேசுவது, நீங்கள் செயல்பட அத்தனைக்குரிய காரண காரியம் நீங்கள் நினைத்த அடுத்த வினாடியே உங்களுக்கு வந்துடும். அப்போது அந்த செயலை எப்படி ஆகிடுவீங்கன்னா, அந்த செயலையே தியானமாக ஆக்கிடுவீங்க. கீதையில் சொல்லுவது போல் அது செயலற்ற செயலாக, நமக்கு வந்து செயல் என்பது நாம் வைத்து கொண்டுவது, அது ஒரு இயக்கமற்ற இயக்கமாக நடப்பதையும் உணர முடியும். அப்போ அந்த உணருதல் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த உணருதல் தான் ஆத்மா என்பது என்னுடைய சின்ன அனுபவம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடம்பிற்குள்ளக்கூடிய ஒவ்வொரு அணுவணுமான செயலிலும் ஒரு சின்ன 2வது எண்ணமே வராது. தொடங்கும் போது முடிப்பது வரைக்கும் அந்த எண்ணத்திலே இருப்பீங்க. அதை காட்டிலும் பரவாயில்ல, செயல்படும் போதே முதல்ல நீங்கள் வந்து சொல்லி பார்த்து குறிப்பிட்ட நேரத்தில் இடம் கண்ட சொன்னேன். இனி போகிற காலங்கள் எப்படி ஆயிரும்னா, ஒவ்வொரு அவங்க நினைக்கும் போதே இந்த எதிர்மறைகள் உள்ள நுழைதான் அடுத்த செகண்ட் கட் பண்ணும் உள்ளேயே. அங்கே தான் மூளையினுடைய ரகசியம், மரபணு திறன்களின் நேர்மை ரகசியத்தை புரிய முடியும். அங்கே தான் வந்து ரியாலிட்டி என்ற லைஃப்பை உணர முடியும். நீங்கள் முதல்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு வந்து ரீகலெக்ட் பண்ண சொன்னேன். இப்போ நீங்கள் செய்ய தொடங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அணுவுலையும், உதாரணமாக ஒரு சொல்லை ஒருத்தரை பற்றி பேசும்போதே இந்த சொல்லை சொல்ல வேண்டாம், இது சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது என்று சொல்லுவோம். சொல்லையே சொல்லக்கூடாது, நினைப்பையே நினைக்கக்கூடாதுன்னு செயலை செய்ய முடியுமா? ஒவ்வொரு செயலுக்குள்ளும் அந்த நேர்மறையினுடைய உச்சம், அன்பினுடைய உச்சம், கருணையினுடைய உச்சம், உண்மையினுடைய உச்சம், இரக்கத்தினுடைய உச்சம் உள்ளே இருக்கும். அதை சொல்லவே முடியாது. அதுதான் அன்பே சிவம் என்று இவங்க சொல்கிறாங்க, உண்மையே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வார்த்தைகளில் ஜாலங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் இதுவரைக்கும் யாரும் 100% கடவுள் தன்மையோடு தொடர்ந்து இருப்பதில்லை. கடவுள் தன்மையோடு இருந்த நாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், சிதைச்சிட்டோம். ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன கருத்து. முடிந்தவங்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பயிற்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை நீங்களே செஞ்சுக்கிற வேண்டியது. உலகத்தில் யாருமே இதற்கென்று தனிப்பட்ட பயிற்சிகள், ஆசிரமங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டு உங்களை வந்து பயமுறுத்தப்பட்டவைகள். இதை குழந்தைகளுக்கு அடிப்படையிலே சொல்லிக் கொடுத்துருங்க. சொல்லிக் கொடுக்க 15 வயதுக்குள் அவர்கள் கடவுள் தன்மையாக ஆவது மட்டும் இல்லை,
சாமியாராக போகிற விஷயம்ல, இந்த உலகத்தில் அவர்கள் எந்ததற்காக பிறந்தாரோ, எந்த மரபணு திறன்களுக்காக பிறந்தாரோ, அந்த மரபணுத்தினுடைய உலக உச்சங்களை அடைந்து உலகத்திற்குரிய சமூகத்திற்குரிய அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு மாமனிதனாக, இப்போ காந்தி என்று எடுத்துக்கோங்க, புத்தர்னு எடுத்துக்கோங்க, விவேகானந்தன்னு எடுத்துக்கோங்க, விஞ்ஞானிகள்னு எடுத்துக்கோங்க, ஐன்ஸ்டீன்னு எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த துறையில் உலகத்தையே சாதிப்பாங்க. அதில் நம்ம தமிழர்களில் சில பேர் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம வந்து பெயரெல்லாம் சொல்கிறேன், எதிர்காலத்தில் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க, சாதிச்சுட்டாங்க. முதல்ல 64 கலைகளையும் கொண்டு வந்தது யாருன்னு பாருங்கள். திருவள்ளுவர் யாருன்னு பாருங்கள், விவேகானந்தர் யாருன்னு பாருங்கள், ரமணர் யாருன்னு பாருங்கள், விஞ்ஞானிகளை போடுங்க. நம்ம நாடு மட்டும் நினச்சிக்கிறாங்க, ரொம்ப தவறாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய பூமியில் இருப்பது மட்டும்தான் அந்த டிஎன்ஏன்னு. அது எத்தனையோ கலப்பினங்களுக்கு இடையே உலகம் முழுவதும் போய்கொண்டே இருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய ரகசியம். இப்போ புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒவ்வொரு அணுவணுவான நிகழ்விலும் இயக்கத்திலும் நீங்களாக இருப்பதே உண்மையான ஆன்மீகம், கடவுள் தன்மையோடு வாழும் ஒரு நிகழ்வு என்பது என்னுடைய அனுபவ கருத்து. நன்றி, வணக்கம்.